விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவிற்கு பங்களா ஒன்ன கிஃப்ட்டா குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் பிரபல நடிகையான ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேத்துக்குமே நேத்து உதய்பூர்ல ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில கல்யாணம் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணத்திற்கு அவங்களோட ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கோலாகலமா நடந்து முடிஞ்சிருந்த கல்யாணத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் அடுத்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட ஆசை மனைவிக்காக விஜய் தேவரகொண்டா ஒரு பரிசு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு பரிசு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பங்களா வீடு. இதுல தான் இதுக்கப்புறம் விஜய் தேவரகொண்டாவும், ராஷ்மிகாவும் ஒண்ணா வாழப் போறாங்களாமா. இந்த ஒரு கனவு வீட்ட அவங்க 2 பேருமே கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாக்கு என்ன மாதிரிலாம் பிடிக்குமோ, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள்லாம் வேணுமோ, அது எல்லாத்தையுமே விஜய் தேவரகொண்டா அவர்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஒரு பங்களா வீட்டோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பிரைம் லொகேஷன்ல தான் இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஃபிட்னஸ்க்குன்னு தனியா ரூம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்குன்னு மினி தியேட்டர் ஒண்ணு செட் பண்ணியிருந்திருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாம வீட சுத்தி அலாரம் செட் பண்ணியிருந்திருக்காங்க. கேமரா இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி நெறைய யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. முழுக்க முழுக்க ஹைடெக்கான ஒரு வீட்ட தான் அவங்க 2 பேத்துக்காக வந்து செட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு வீட்ல தான் இதுக்கப்புறம் ராஷ்மிகாவும், விஜய் தேவரகொண்டா அவர்களும் இருக்க போறாங்களாமா. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு தனி வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரைவசிக்காக இந்த ஒரு வீட்ட சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. கல்யாணம் முடிந்த அடுத்த நொடியே இந்த ஒரு பரிச விஜய் தேவரகொண்டா அவர்கள் ராஷ்மிகாவுக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு பரிச ராஷ்மிகா அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களோட ட்ரீம் ஹவுஸ அவங்களோட ஹஸ்பண்ட் குடுத்திருக்காரு. கண்டிப்பா ஹேப்பியா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கல்யாணம் நேத்து 2 முறைப்படி நடந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ரொம்பவே கலகலப்பா நேத்தைய பொழுது போயிருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட வீட்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் முறைப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்ததாக அவங்க 2 பேருமே ஆயத்தமாகி இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ரிசப்ஷன் தான். இந்த ஒரு ரிசப்ஷன் மார்ச் 4ஆம் தேதி நடக்க போகுது. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்கள் எல்லோருக்குமே அவரு கல்யாண பத்திரிக்கை வச்சிருந்திருக்காரு. ரிசப்ஷனுக்கும் வர சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு ரிசப்ஷன்ல கண்டிப்பா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் வருவாங்க. அரசியல் பிரமுகர்கள் வருவாங்க. ரிசப்ஷனுக்கு மிக பிரம்மாண்டமான செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கல்யாணம் ஷட்லா பிரம்மாண்டமா நடந்தாலுமே ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் அப்ப நடக்க போகுது அப்படிங்கிறத.